ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜை பற்றி A to Z ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஆன் அடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடு. ஸோ அதாவது இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது யாருக்கிட்ட செயல்படுது, இந்த காலேஜுக்கு என்ன அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, இந்த காலேஜ் வந்து என்ன கிரேட் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த காலேஜில் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அண்ட் இங்கே கோச்சிங் எப்படி இருக்கும், இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி எந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், அரியர்ஸ்லாம் வருமா வராதா, எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க, எவ்வளோ பேக்கேஜ் கொடுக்குறாங்க, கல்ச்சுரல் ஈவெண்ட் எப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்க, ட்ராக்கிங்லாம் இருக்குமா, ட்ரெஸ் கோட் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, சிலபஸ் எப்படி இருக்கும், அண்ட் காலேஜ்குள்ளே ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் ஃபுட் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்காலர்ஷிப்லாம் இங்கே உண்டா, அப்படி ஸ்காலர்ஷிப் இருந்தால் எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் இங்கே ஏற்றுக்கிறாங்க, அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க, அண்ட் லாஸ்ட் இயரில் எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே அட்மிஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அண்ட் ஃபைனலாக லோக்கலில் படிக்கிறவங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் எவ்வளோ பஸ் வச்சுருக்காங்க, அண்ட் ஃபைனலாக இந்த காலேஜுக்கு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் கல்வி தமிழா சோல்ஜர்ஸ் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் மட்டும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குலாம் போயிடுவோம். ஓகே, இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குமரமங்கலம் ரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், இங்கே தான் காலேஜ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆனாங்க பார்த்தீங்கன்னா 2001. இந்த காலேஜ் வந்து யாருக்கெல்லாம் செயல்படுது அப்படின்னா அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ், அப்ரூவ்டு பை AICTE NUC கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த காலேஜுக்கு வந்து NAC A+ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காலேஜ் என்ன கோர்ஸ் ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், ஃபார்மசி, அலைட் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே அஃபர் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் வச்சிருக்க கோர்சஸ்க்கு எந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா காலேஜோட அஃபிஷியல் நம்பர் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரிலாம் இருக்குது, அண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு குவைரிஸ் இருந்தாலும் காலேஜை பற்றி கட் ஆஃப் டீட்டெயில், அட்மிஷன் போடுறது, அப்ளிகேஷன் போடுறது, நேரில் வந்தால் என்ன ப்ரொசீஜர், இல்லை ஆன்லைனில் போடுற மாதிரி என்ன ப்ரொசீஜர், இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் காலேஜ் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன், நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம அடுத்த விஷயங்கள் பார்த்துடலாம். ஓகே, இந்த காலேஜில் படித்தா நமக்கு வந்து அரியர்ஸ் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக நான் கேட்ட வரைக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்ட வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜை போய்ட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அரியர்ஸ் வந்து வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணங்கள் அப்படின்னா இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ்னால உங்களுக்கு கொஸ்டின் வந்து பிஃபோராகவே கொடுத்துருவாங்க. ஸோ சொல்கிற மாதிரி நீங்கள் படித்தாலே போதும். அண்ட் நம்ம டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி பேப்பர் கரெக்ஷன் பண்ணால் மேக்ஸிமம் அரியர்ஸ் வந்து வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரில் எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 89.9% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காலேஜில் எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க கேட்டால் கிட்டத்தட்ட 150+ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. இதில் எவ்வளோ வந்து MNC கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85+ கம்பெனிஸ் MNC கம்பெனியை தான் லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, எவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங்க்கு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 LPA ஸ்டார்ட் பண்ணி ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8.14 LPA ஆரம்பிச்சு ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15 LPA வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வாங்குகிற கம்மியான ஃபீஸஸ்க்கு இது சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ செங்குந்தர் காலேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸுக்கு நல்லா எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. காலேஜுமே நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் டவுட்டாக நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாமா? ஓகே, இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா இல்லை லிபரலாக இருக்காங்களா கேட்டிங்கன்னா எதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்கல்ட்டியுமே லிபரலாகவே இருப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த காலேஜில் சீனியர் ஜூனியர் ரேங்கிங்லாம் இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது இல்லவே இல்லை. ஓகே, இந்த காலேஜில் ட்ரெஸ் கோடில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேஷுவல் ஃபார்மல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இந்த காலேஜில் நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு CSE ஐடிலாம் படிக்கிறோம்னா
இங்கே சிலபஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிலபஸ் தான் அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இந்த காலேஜில் ஹாஸ்டலாக இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஹாஸ்டல் வந்து இண்டிவிஜுவலாகவே வச்சுருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறாங்க. ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 100க்கு ஒரு 80% வந்து ஓகே அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட்டெலாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்லாம் வச்சுருக்காங்க. ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு வேணால் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் கிராஜுவேட் 7.5 ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரி எந்த ஸ்காலர்ஷிப் வேணாலும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்களே காலேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த காலேஜில் இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள், அதாவது பஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாமக்கல், சேலம், கரூர் ஸோ இது வரைக்கும் பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த காலேஜுக்கு நம்ம எல்லா விஷயங்களுமே பார்த்துருப்போம். ஸோ காலேஜ் எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, கோர்ஸ் பண்ணுறாங்க, பேக்கேஜ் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லியிருப்போம். இந்த காலேஜை பொறுத்தளவுக்கு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஃபைனலாக இப்போ என்னோட சைடில் என்ன சொல்ல வேண்டியன்னா காலேஜ் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம நேர்லேயே ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் எடுத்துருப்போம். அந்த ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் வீடியோவே நினச்சா மறக்காமல் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்க்ளூசிவாக தனியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜில் இப்போ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து அவுட்டோர் கேம்ஸ், இண்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. செஸ்ஸு, கேரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கல்ச்சரல் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்ச்சர்லாம் பெருசாலாம் கிடையாது, லைட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜை பற்றி நம்ம எல்லா விஷயங்களும் பார்த்துருப்போம். உங்களுக்கு வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த காலேஜுக்கு ரேட்டிங் வந்து எவ்வளோ தரலாம் அப்படின்னா ஓவரால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 8.5 வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜை பற்றி டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த காலேஜ் வேணுங்க காலேஜையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.